ஓம் நம சிவாய. எப்போதும் யோக சமாதியில் இருப்பவரும் பிரம்மனிஷ்டரும் சம்சார தோஷத்திலிருந்து நீங்கியவரும் வனத்திலேயே வசிப்பவருமான கௌதம முனிவர் ஒரு சமயம் பெருந்தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரது கடும் தவத்தை அறிந்த இந்திரன் இதனால் தன் பதவிக்கு என்ன தீங்குகள் விளையுமோ என்று பயந்து இந்த முனிவரின் தவத்தை அழித்து இவரது மனதை சஞ்சலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். எனவே பலவித நறுமண மலர்கள் மலர்ந்து திவ்யமான மந்தமாருதம் வீசுகின்ற காலத்தில் ஓர் அப்சர ஸ்திரீயை கூப்பிட்டு அந்த கௌதம முனிவரை மயக்கி அவருடைய தவத்தை கலைக்கும்படி அனுப்பினான். அதுபோலவே அந்த தேவமங்கையை கண்டவுடன் கௌதம முனிவர் மதிமயங்கி மனம் கலங்கினார். மேலும் அவரை மோகவசப்படுத்துவதற்காக அந்த அப்சர மங்கை ஆடையின்றி அவர் முன்பு எதிரே நின்றாள். கௌதமர் அந்த திகம்பரியான தேவமங்கையை பார்த்து பார்த்து மன்மத சோபித மனதுடையவராய் தத்தளித்தார். அதன் விளைவாக உண்டான வீரியத்தை அவர் துரோணத்தில், அதாவது வில்லில் விடவே அந்த துரோணத்தில் இருந்து வில்லை பிடித்த வீரர்களுக்கெல்லாம் ஆச்சாரியரான துரோணர் பிறந்தார். ஒரு காலத்தில் பிரம்மதேவர் சூரியனை கண்டு, நீ பூமியில் அரசனாக இருந்து பிரம்மச்சரியம் முதலிய ஆசிரம தர்மங்களை சம்ரக்ஷணை செய்து வர வேண்டும் என்று சொன்னார். அவ்வாறே தேவர்களில் உயர்ந்தவரான சூரிய பகவான் அயோத்தியாபுரியில் உபரிசரவசு என்னும் பெயர் பெற்ற மன்னனாக இருந்து ஆசிரம தர்மங்களை நிலைநிறுத்தி புலி, சிங்கம் முதலிய துஷ்ட மிருகங்களையும் பகைவர்களையும் கொன்று ஆட்சி செய்து தர்மத்தை நடத்தி வந்தான். அவன் சேனம், வில், அம்பு முதலியவற்றை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் ஓர் விமானத்தில் ஏறி ராஜ்யங்களை சுற்றி பார்த்து வருவான். ஒரு சமயம் அவன் வனத்தில் சஞ்சரிக்கும் போது வசந்த ருது காலம் வரவே அவன் தன் மனைவியர் யாருமே அருகில் இல்லாததால் மதன விகாரமுற்று மனம் வருந்தி தன்னிடமிருந்து வெளிப்பட்ட ரேதசை ஒரு பலாச இலையால் செய்த தொன்னையில் விட்டு, ஐயோ, இவ்வீரியம் வீணாயிற்றே, என் மனைவி அயோத்தியில் இருப்பதால் இது அவளை அடைந்தால் அவள் ஒரு புத்திரனை பெறுவாளே என்று யோசித்து குழம்பினான். அதை சேனம் என்ற பறவை உணர்ந்து, சேனம் என்பது ஆந்தை போன்ற ஓர் பறவை, அரசே, அதை என்னிடம் கொடுத்து கட்டளையிட்டால் நான் அயோத்தியை அடைந்து உன் மனைவியிடம் அதை கொடுப்பேன் என்று கூறி வீரியமுள்ள தொன்னையை வாங்கி தன் மூக்கால் கவ்விக்கொண்டு வான வழியாக பறந்து அயோத்தியை நோக்கி வந்தது. அப்போது அதன் மூக்கில் கவ்வப்பெற்ற பலாச தொன்னையை கண்ட மற்றொரு பறவை, இது மாமிசமாக இருக்குமோ, இதை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணமிட்டு அந்த சேன பறவையோடு சண்டையிட்டது. அந்த சண்டையிலே பலாச தொன்னையில் இருந்த ரேதசு யமுனை ஆற்றில் விழுந்தது. அந்த யமுனை ஆற்றில் பிரம்ம சாபத்தால் மீன் வடிவமுற்று இருந்த கிரிகை என்ற அப்சர ஸ்திரீ அந்த ரேதசை பானம் செய்து அப்போதே கர்ப்பமுற்றாள். பிறகு அவள் பிரசவ வேதனை படும் போது வலைஞன் ஒருவன் எறிந்த வலையில் மீன் அகப்பட்டு கொண்டது. வலைஞன் அதை தன் வீட்டிற்கு கொண்டு வந்து மீனை 2 துண்டாக வெட்டினான். அதன் கர்ப்பத்தில் ஆண் குழந்தையொன்றும் பெண் குழந்தையொன்றும் இருந்தன. அவற்றை வலைஞன் பார்த்து வியப்புற்றான். பிறகு தனக்கு கிடைத்த பொருளில் சமபாகத்தை அரசனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நியதிப்படி விலை உயர்ந்த ரத்தினத்திலும் சிறந்த அந்த புத்திரனை உபரிசரவசு மன்னனுக்கே கொடுத்து விட்டான். மன்னன் அதை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையிடம் ராஜ லட்சணங்கள் பொருந்தி இருப்பதை கண்டு தீர்க்க ஆலோசனை செய்து, இவன் ராஜபுத்திரன் என்பதில் சந்தேகமே இல்லை என்று நினைத்து அந்த குழந்தையின் வரலாற்றை பற்றி வலைஞனிடம் விசாரித்தான். வலைஞன் தான் யமுனை நதியில் வலை வீசியதையும் அதில் கிடைத்த ஒரு மீனை சோதித்ததில் அதன் வயிற்றில் 2 குழந்தைகள் இருந்தன என்பதையும், எப்பொருள் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அதில் பாதியை அரசனுக்கு கொடுக்க வேண்டும் என்னும் முறைப்படியே 2 குழந்தைகளில் ஆண் குழந்தையை அரசனிடம் ஒப்படைத்ததாகவும் சொன்னான். அதனால் அம்மன்னன் வீரியத்தை
தன் சேனப் பறவையின் மூலமாக அனுப்பிய போது அது யமுனை ஆற்றில் விழுந்ததால் அதனின்று தோன்றிய குழந்தைகளே அவைகள் என்று தெரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ந்து ஆண் குழந்தையை அன்போடும் ஆசையோடும் வளர்த்து வேத விதிப்படி உபநயனம் செய்து தன் மச்ச தேசத்திற்கு அவனை மன்னனாக்கி முடிசூட்டினான். ஓம் நம சிவாய.